அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா நரம்பு தோல் அலர்ச்சி, நியூரோடெர்மாட்டிட்டிஸ். இதை லிச்சன் சிம்ப்ளக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு கடுமையான ஒரு நோய். அது அப்படி வந்ததுன்னா ஆள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நமக்கே சங்கடமாக இருக்கும். அப்படி ஒரு கொடூரமான நோயாக இருக்குது. அதுக்கு தீர்வு கூட காய்கறிகள் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ காய்கறிகளை கொண்டு இந்த நோயை நாம் சரிப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், இதிலிருந்து விடுபட முடியும், மாற்றத்தை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அடிப்படையை புரிஞ்சிட்டோன்னா அதற்குண்டான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா சீர்படுத்த முடியும். அதுபோல் இந்த நரம்பு தோல் அலர்ஜியினுடைய அடிப்படை அறிகுறிகள் என்ன அப்படின்னா, தோல் கடினமாகுதல், இந்த பதனீட்டு தோல் அப்படின்னு சொல்லுவாங்க, லெதர் அந்த மாதிரி ஆகிடும். ஒரு ஷூ போட்டால் அந்த தோல் எப்படி இருக்குது, அந்த லெதர் பதனீட்டு தோல் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி தோல் ஆகிடும், கட்டியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப கடுமையான அரிப்பு, ஓவராக இருக்கும். அரிப்பு அரிச்சிக்கிட்டே இருக்கும், அரித்தாதான் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடுமையானதாக மாறிடும். இது போக இது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் முழு தலையில் கபாலத்திலே வரத்துக்கு ஆரம்பித்து கண் இமையில் காதுகளில் கழுத்தில் வருது. இப்படி ஒவ்வொரு இடமா இறங்கிட்டே வருது. ஒவ்வொரு இடமா இறங்கி கடைசியில் இந்த கையில் மணிக்கட்டு, மிக முக்கியமாக காலில் கணுக்காலில் இது வரைக்குமே இது பரவும். பரவி ரொம்ப தோல் கடினமானதாக இருக்கும். இது ரொம்ப இதை எதிர்கொள்கிறது கஷ்டம்தான். அது பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா சுடிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். அதையே கூட நம்ம சீர்படுத்துறதுக்கு ஒரு அருமையான தீர்வு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பகுதிகளுமே இந்த அரிப்புக்குண்டான காரணத்தையும் நிவாரணம், அது ஒரு நோய் பேரை வச்சு அதுக்கு ஒரு தீர்வு, இதெல்லாம் நம்ம எத்தனை பகுதிகளை சொல்லியிருக்கிறோம். இதில் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு காயை சாப்பிட்ருந்தா கூட அதனுடைய பலன் நம்ம கிடச்சிருக்கும். நான் சொல்கிறது சரியாக முறைப்படி எடுக்கிறது ஒன்று, நம்ம சொல்கிற காய்கறிகளை அறிகுறிகளை வச்சு இன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணால் கூட அது ஒரு பலன் கிடைக்கும். எல்லா காய்கறிகளுமே எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது. ஒரு சில ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும், ஒரு சில நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அப்போ புரியுதோ புரியலையோ ஒரு காய் சாப்பிட்றப்போ ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் இன்னது தான் அப்படின்னு கட்டாயமாக அதுதான் எடுக்கணும்னு கூட கிடையாது. உங்களுக்கு மனசில் பட்டதை விருப்பப்பட்டதை எடுக்கிறப்போ அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இருந்தால் கூட அது தனித்துவமாக அதனுடைய மதிப்பு என்னன்னு நம்ம சொன்னாதான் அதை வாங்கணுங்கிற எண்ணம் வரும், அதை ஸ்வீகாரம் பண்ணணும், எடுத்துக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஒரு பொறுப்பான மனிதர்களாக இந்த பூமியில் வாழ முடியும். இல்லைன்னா எதை வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிடுவோம். ஆரோக்கியம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாததாக இப்போ நிகழ்காலத்தில் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு இடத்த வாங்கினாங்க, ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மதிப்பு ஜாஸ்தியாகிடுச்சு, கூடி போச்சு. அப்போ சொல்லுவாங்க, அன்றைக்கி ஏதோ சும்மா கொடுத்தாங்க, இன்றைக்கி அவ்வளோ விலையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. நிலத்துக்கு எப்படி மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குதோ அதே மாதிரி ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு பொறுப்பான முறையில் இதுக்கு முதலீடு பண்ணாத பட்சத்தில் எதிர்காலத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப செலவு பண்ணி சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்குமே ரொம்ப அதிகமாக முயற்சி, செலவு, ரொம்ப அலைச்சல் பண்ணி தான் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும் அந்த நோயோட. அப்படிலாம் இல்லாமல் இதை முதலீடாக எடுத்துகிட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தில் நம்ம கூட எத்தனை பேர் பயணித்தாலுமே அவங்களையும் ஆரோக்கியமாக இருக்க வச்சு நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு பொறுப்பான சிந்தனையில் நம்ம பார்க்கணும். ஸோ தடிப்புகள் இருக்கும், ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இன்னதுதான் இல்லை, அவ்வளோ திக்னஸ் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அந்த தோலுடைய தன்மையை மாற்றியே ஆகணும். அதை மாற்றக்கூடிய வேலையை ஒரு அருமையான காய்கறிகள் பண்ணுது. காய்கறிகளில் தோலை பளபளக்காக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில காய்கறிகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது
அது தோலுக்கு பயன்படும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம். இந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கரப்பானை அதிகரிக்கும் சில காய்கறிகள்னு. அது அப்படி கிடையாது. கரப்பானை அழிக்கக்கூடிய காய்கறியை அதுதான் பண்ணுதுன்னு வேறு மாற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சொல்கிற வந்து கோவக்காய், கொத்தவரங்காய், இந்த ரெண்டையும் நல்ல முறையில் பயன்பாட்டில் கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும். இது போக இந்த நரம்பு தோல் பிரச்சனைக்கு இதுதான் அடிப்படை அருமருந்து. இது போக அவங்களுக்கு வேறு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருக்குதுன்னா, அதனோட இணைந்து வேறு நோய்கள் இருக்குது, அல்லது அந்த நோயின் காரணமாக இது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா அதையும் நம்ம கருத்தில் வச்சு அந்த வைத்தியத்தை பார்க்கணும். இது மட்டுமே இருக்குங்கிற பட்சத்தில் இது ரெண்டுமே வந்து சிறப்பாக வேலை செய்யும். கோவக்காயும் கொத்தவரங்காயும். கோவக்காய் வந்து நம்ம பல பகுதியில் சொல்லியிருக்கிறோம், அதை அப்படியே மென்று சாப்பிடலாம் அப்படின்னு. கோவக்காய் சரியான நாட்டு கோவக்காயாக இருந்தால் ஒரு 10 பாவக்காயோட கசப்பு இருக்கும். அது அவ்வளோ கொடுமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே கஷ்டம். சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிடுவோம். அதே மாதிரி கோவக்காய், ஹைப்ரிட் கோவக்காயும் நல்லது தான். உடம்புக்கு இத்தனை இவ்வளோ வேணும், வால்யூம் இவ்வளோ சாப்பிட்டா தான், குவான்டிட்டி எடுத்தால் தான் உடம்புக்கு இவ்வளோ நார்ச்சத்து தேவை. அந்த விதத்தில் ஹைப்ரிட் காயும் தேவை தான். வீரியமானதாக ஒன்று சாப்பிட்டுட்டு இது மாதிரி அன்றாடம் கடையில் கிடைக்கிற ஹைப்ரிட் காய்கறிகளை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒன்று வந்து பராமரிப்பதற்கு, ஒன்று வந்து சமகாரம் பண்ணுறதுக்கு, அப்படியோட பிரிச்சுக்கலாம். இந்த கோவக்காயை சிறப்பானதாக பயன்படும். அதே மாதிரி கொத்தவரங்காயும் சாதாரண விஷயம் இல்லை. இது ரெண்டும் செய்கிறப்போ நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதிகப்படியான நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், இது வரைக்கும் நம்ம காய்கறிகளை சாப்பிட்ணும், உணவு இப்படி எடுக்கணும், அப்படி இருக்குன்னு நிறைய சொல்கிறோம். ஆனால் நம்முடைய ஆடை அணியக்கூடிய முறை கூட மாறிடுச்சு. பருத்தியிலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் இருந்த காலம் போய் என்னென்ன பொருளிருந்து எடுக்கிறாங்கன்னே புரியாத அளவுக்கு, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எதுலேருந்தோ வந்து ஆடைகள்லாம் பண்ணுறாங்க. அது அவங்க இயற்கையான ஒரு நார்ச்சத்திலிருந்து எடுத்தால் ஓகே, அது கூட ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வேதியியல் சார்ந்த, ரசாயனம் சார்ந்த ஒரு விதவிதமான புது புது ஆடைகளை அதை வந்து தயாரிக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உடம்புக்கு பாதுகாப்புன்னு தெரியல. நம்ம உடம்பானது இந்த பிரபஞ்சத்தோடு இணைப்பதற்கு நம்முடைய அந்த ஒளி உடல் முக்கியம். அந்த ஒளி உடலும் இந்த உடலும் ரெண்டுமே சங்கமமாகிறது நம்ம போட்டிருக்கிற ஆடையில். அப்போ அந்த ஆடை வந்து இதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இயல்பாகவே வந்து நம்ம வந்து இந்த காட்டன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வரணும். ரொம்பவுமே ஒரு அவசியப்பட்டால் ஒரு முக்கியமான தருணத்தில் வேறு சில அந்த இடத்துக்காக வேண்டி, அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி எதாவது போட்டுக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் பருத்தி தான் சிறந்தது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே நம்ம உடம்புக்குள்ளார காற்றோட்டம்ங்கிறது போயிட்டு வரும். எந்த அளவுக்கு இறுக்கமான ஆடைகள் போடுறோமோ அந்தளவுக்கு உடம்பு சோர்வு தட்டும், நரம்பு தளர்ச்சி வரும், இன்னதுதான் புரியாத அளவுக்கு கோபம் வரும். இதெல்லாம் வந்து இருக்குது. அது ஏன் வருதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரிலாம் பேண்ட் போடுறாங்க. அதில் என்னென்ன வியாதி வருமோ தெரியல. ஆண்கள் பேண்ட்டு போடுறதையே தப்பு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். இதில் பெண்களும் பேண்ட்டு போடுறாங்கன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும். இப்போது நம்ம வந்து ஒரு 4 நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு தவம் செய்யக்கூடிய பயிற்சி பண்ணோம். அப்போ அந்த அன்றைக்கி நம்ம வேட்டி கட்டிட்டு பண்ணோம். அந்த 4 நாள் கழித்து எப்பயும் போல் ஒரு பேண்ட்டு சட்டை போட்டு உட்கார்றப்போ உடம்பு அத்தனை சூடு ஆகுது. அப்போ அத்தனை சூடையும் வந்து வெளியேற்ற முடியாமல் உடம்பு தனக்குள்ளேயே வச்சிருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய அன்றாட வாழ்வியலில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து சிதறடிக்குது. ஒருமுகப்படுத்த விடுறதில்ல. ஆடையும் ஒரு காரணம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அடுத்த நாளே வேட்டியோடு பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியை பண்ணோம். அந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் நம்ம வேட்டி போட்டுட்டு தான் வைத்தியம் பார்க்குறோம். ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் வந்து நம்ம பேண்ட்டு போட்டுட்டு வைத்தியம் பார்க்குறதோ அல்லது வெளி பக்கம் போகிறதோ.
அதிகபட்சம் முக்கால்வாசி சமயத்திலே வந்து 70-80% வந்து வேட்டி தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்குறோம். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் பேண்ட்டு போடுறது அது ரொம்ப குறைவு. அப்படியே போட்டு போனாலுமே போட்டு இருந்தாலுமே ஒரு 4 மணி நேரத்தில் என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த பக்குவம் இல்லை. இது என்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கிறேன். அதாவது நோயாளி அதை பற்றியே நம்ம பேசிகிட்ருக்குறோம். இங்கே நானே ஒரு நோயாளியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து அந்த சின்ன டைமில் அதுக்கப்புறம் நான் எப்படி இதை அனுபவித்தேன் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா இப்போ இந்த மாற்றத்தை நான் அனுபவம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்பட்டு இதன் காரணமாக நான் மாறினேன்னு அப்படி என்கிட்ட யாரும் வந்து சொல்லலை. உங்களை பார்த்தேங்க, நீங்கள் வேட்டி கட்டியிருக்கீங்க, அதே மாதிரி நானும் வந்து மாறிட்டேங்க, அப்படி ஒரு நமக்கு வந்து யாரும் வந்து ஃபீட்பேக்காக வந்து சொல்லலை. அதனால் நானே என்னுடைய ஃபீட்பேக்கை சொல்கிறேன். அதனால் இந்த நாட்டில் வந்து பல அந்நியர்களுடைய ஆட்சிக்கு முதல் காரணமே வந்து ஆடை தான். கவர்ச்சிக்குட்பட்ட ஆடைகளை பயன்படுத்துறதுனால ஒரு அரசாங்கமே கவிழ்ந்து ஒரு அரசர்களே அவங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி அடிமையான வரலாறு தான் நம்ம நாட்டுடைய வரலாறு. அதனால் மோகம், கவர்ச்சி இதிலிருந்தால் விடுபட்டு உண்மை, ஆரோக்கியம் இந்த பார்வையில் இந்த கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிக்கணும். அதிகமாக நிறங்களை கொண்டு சாயம் போட்ட அந்த மாதிரி ஆடைகள் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் இயற்கையான முறையில் சாயம் போட்ட ஆடைகளே இப்போ வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்காட்டியும் கூட அதை ஆடை உடுத்துறப்பவே ஒரு மனசுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து இதை வந்து செய்து பார்க்கும்பொழுது தான் அதை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க முடியும். என்னடா இது காய்கறியை ஆரம்பித்து கடைசியில் சட்டை பேண்ட்டுக்கெல்லாம் போயிட்டாரு அப்படின்னா அதை சொல்லி தான் ஆகணும். நினச்சி பாருங்கள், பெண்கள் வந்து அவங்களுக்கு பாவாடையும் அந்த புடவையும் தான் வந்து அடிப்படை. இது அல்லாத அவங்க வேறு மாதிரி உடை போட்டாங்கன்னா அப்போது அவங்களுடைய அந்த மாதவிடாய் சமயம் சிரமத்திற்கு உள்ளாகும். இது வந்து உண்மை தான், இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்போ அந்த காலத்திலே வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம் இல்லை, இந்த மாதிரி ஏன் வந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆடை தான் பொருத்தமாக இருக்கும், ஆண்களுக்கு இந்த ஆடை தான் பொருத்தமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆடைகளை தளர்ந்தும் ஃப்ரீயாக நம்ம போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி அந்த துணியினுடைய மெட்டீரியல் அது வந்து எந்த பொருளால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, நிறைய வந்து பெட்ரோல் சம்மந்தப்பட்ட பை ப்ராடக்ட்ஸில் செய்கிறாங்க. அப்போ அது எப்படி இருக்கும், உடம்பு சூட்டத்தானே கொடுக்கும். வெயிலில் போகிறீங்க, தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி பாருங்கள், தலைவலி வருதான்னு பாருங்கள். என்னங்க தலைவலிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. நாமளே ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறப்போ உள்ளே அரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸு போட மாட்டோம். ஐயா அது உள்ளே போட்டால் அப்படியே ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி போட மாட்டோம். அது உங்களுக்கு உணர்வுக்கு உட்பட்டிருக்கு. இது உங்களுடைய உணர்வு நிலை கடந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அது உங்களால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ நீங்கள் அதை மாற்றி பாருங்கள். அப்போ உங்கள் உடம்புக்கு அந்த சுகம் கிடைக்குதா, அந்த சிரமம் இல்லாமல் உங்களால் நல்லா இருக்க முடியுதா? இதுவும் ஒரு புரட்சி தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம்ங்கிறதுல உண்ண உணவுக்கு உண்டான எல்லா தெளிவுகளும் கொடுத்துருக்குறோம்ல. ஆடை கூட வந்து நோயை உருவாக்கும் அப்படிங்கிற பகுதி இது வரைக்கும் யாரும் பேசினதில்லை. அப்படி பேசியிருந்தாலும் அது பெரிய அளவில் போய் எல்லாருக்கும் போய் சேரலை. அதை பேச வேண்டிய அவசியம் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். ஆடைகளாலும் நோய் வரும், ஆடைகளாலும் நோய் நிலையாக இருக்கும், ஆடையாலேயே நோய் வரலாம், இப்படியும் இருக்குது. என்ன சார் நீங்கள் அதை சொன்னீங்க எதை சொன்னீங்க கடைசியில் இப்படி வந்து சொல்லிட்டீங்கன்னா இதுவும் இருக்குது.